ஜெய்குரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல இப்ப தற்சமயம் நம்மளோட லைவ்ல இணைஞ்சிருக்கவர் அரசியல் விமர்சகர் திரு மகாதேவன் அவர்கள். வணக்கம். வணக்கம் கார்த்திக். பரபரப்பா ஒரு அரசியல் அதிரடி திருப்பம் வந்திருக்கு தமிழகத்துல. என்னன்னா, தாவேகா விஜய் அவர்களுக்கு ஆதரவு அளிச்சிருக்காங்க காங்கிரஸ். அதுவும் நிபந்தனையோட. என்னன்னா, லோக்கல் பாடி லோக்சபா வெறும் ஆட்சி அமைவதற்கு மட்டும் இல்ல, இந்த கூட்டணி லோக்சபா, உள்ளாட்சி தேர்தல், ராஜ்யசபா எல்லாத்துக்கும் சேர்த்துதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆதரவு அளிச்சிருக்காங்க. சோ இந்த ஆதரவு அளிச்சத பின்னணி என்ன? இது எதிர்பார்த்ததுதான். காங்கிரஸ் முதல் ஆளா திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியிருக்காங்க. திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிக்கிறது காங்கிரஸ் என்பதை விடவும், இந்தி கூட்டணிக்குள்ள விஜய் நுழைந்திருக்கிறார் என்று சொன்னால் அது பொருத்தமாக இருக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்தி கூட்டணி உடைந்திருக்கிறது. ஏற்கனவே பல மாநிலங்கள்ல தொடர்ச்சியா அவங்க வெளியேறிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தி கூட்டணியில திமுக, காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிக, மதிமுக இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய அளவுல வலிமையா இருந்தாங்க. அந்த கூட்டணி இப்போது உடைந்திருக்கிறது. அதுல இருந்து காங்கிரஸ் முதல் ஆளாக எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தாவேகாவுடன் சென்று சேர்ந்திருக்கிறது, விஜயுடன் சென்று சேர்ந்திருக்கிறது. காங்கிரஸை பொறுத்தவரை இது ஒரு நல்ல முடிவு தான். ஏன்னா 1967க்கு அப்புறமா அமைச்சரவையில காங்கிரஸ் இடம் பிடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவியாவது கொடுப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஒண்ணு ரெண்டு கூட கொடுக்கலாம், தப்பு இல்ல. அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அமைய போற இது அமைச்சர் பதவி காங்கிரஸ்க்கு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? 100% இருக்கும், கண்டிப்பா இருக்கும். அதெல்லாம் இல்லாம வரமாட்டாங்கல்ல. அவங்க கண்டிப்பா இது பண்றது தானே. இப்போ நீங்க இதுல எப்படி சொல்றது, பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா யார் யாரு காங்கிரஸ்ல ஜெயிச்சாங்க அப்படிங்கிற நம்ம பேர்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். திமுகவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய அடி. அவங்களுடைய தோல்வி மட்டும் இல்லாம இவ்வளவு நாள் காங்கிரஸை தூக்கி சுமந்து காங்கிரஸுக்கு எம்எல்ஏ பதவி, எம்பி பதவி, ராஜ்யசபா சீட்டு எல்லாத்தையும் கொடுத்து அவங்கள ஒரு பாதுகாப்பா வச்சுட்டு இருந்தது. நம்ம பார்த்திருப்போம். திமுக தயவுனால ராஜ்யசபா எம்பி எல்லாம் ஆக்கப்பட்டாரு. இப்போ சமீப மாதங்களுக்கு முன்னாடிதான் இது ஒரு பொருந்தா கூட்டணியா தான் திமுக காங்கிரஸ் இருந்திருக்கோம். ஆனா ஒட்டுமொத்த மீடியா பார்த்திருப்போம், அதிமுக பாஜக தான் சொல்லிக்கிட்டே ஒரு மீடியா ப்ரொசப்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் பொருந்தா கூட்டணியா தான் திமுக காங்கிரஸ் இருந்தது. எப்படா வெளியில போவோம்னு காங்கிரஸ் காத்துட்டு இருந்ததோ. இல்லைங்க, திமுக காங்கிரஸ் இடதுசாரிகள் கூட்டணி அப்படிங்கிறது ஒரு நேச்சுரல் அலையன்ஸ். அது பொருந்தா கூட்டணின்னு சொல்ல முடியாது. ஏன் அவர்கள் கூட்டணி வைத்தார்கள் என்றால், அவர்கள் எல்லாரும் ஒன்னா இருந்தாங்க அப்படின்னா சிறுபான்மையினர் வாக்குகள் ஒன்னா அவங்களுக்கு போய் விழும். அது ஒண்ணுதான் காரணம், மற்றபடி வேற எந்த கொள்கையும் கிடையாது. அவங்க சிறுபான்மையினர் வாக்குகளுக்காகத்தான், அதாவது கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் காங்கிரசுக்கு ஓட்டளிக்க வேண்டும். பிளஸ் திமுகவுக்கு வாக்கு போடுவாங்க, இடதுசாரிகளுக்கு வாக்கு போடுவாங்க. சோ அந்த இடத்துலதான் திருமாவளவனும் இருக்காரு. அப்படிங்கிற போது இவங்க எல்லாரும் ஒன்னா இருக்கிறதுனால 100க்கு 90%, 95% சிறுபான்மையினர்களுடைய வாக்குகள் ஒன்னா அங்க போய் விழுந்துட்டு இருந்தது. அதனால என்ன நடந்தாலும் சரி அப்படின்னு இவங்க எல்லாரும் ஒன்னா இருந்தாங்க. திமுக என்ன தவறு செய்தாலும் சரி, காங்கிரஸ் எத்தனை இடத்திலும் தோற்றாலும் சரி, ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர்னு ஸ்டாலின் சொல்றாரு, திமுக ஆட்சி தான் வர வேண்டும் என்று காங்கிரஸ் சொல்லுச்சு. இதெல்லாம் சேர்த்துதான் இவங்க ஒன்னா இருந்தாங்க. இன்னைக்கு அந்த இடத்துல விஜய் ஒரு மிகப்பெரிய ஓட்டை போட்டிருக்காரு. எதிர்காலத்துல இப்ப காங்கிரஸ் கட்சியை வளர்க்க வேண்டும் அப்படின்னு ராகுல் காந்தி ரொம்ப ஒரு மும்முரமா இருக்காரு. ஆனா அட்லீஸ்ட் தென் மாநிலங்களை கண்ட்ரோல்ல எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அவருக்கு வந்திருக்கு. ஏற்கனவே தெலுங்கானா, கர்நாடகா, கேரளம் 3 மாநிலங்கள்ல காங்கிரஸ் ஆட்சி. சோ காங்கிரஸ் இப்போ ஒரு கண்ட்ரோல்ல இருக்கு. தமிழ்நாட்டும் விஜயோட சேர்ந்து கூட்டணி ஆட்சி ஆனதுக்கு அப்புறமா தமிழ்நாடும் சேர்ந்துருச்சு அப்படின்னா தென் மாநிலங்கள்ல 4 மாநிலங்களில் காங்கிரஸ் கண்ட்ரோல்ல இருக்கும். அப்ப அது தேசிய அளவுல ராகுல் காந்திக்கு ஒரு நல்ல இது. ஏன்னா திமுக ஆட்சியில அது காங்கிரஸ் ஒரு பொருட்டாவே அவங்க எடுத்துக்கல. திமுகவால் தான் காங்கிரஸ் வெற்றி பெறுகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை தொடர்ச்சியை அவங்க கட்டமைச்சுட்டே வந்தாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, காங்கிரஸ் இல்லை என்றால் திமுக பல இடங்களில் படுதோல்வி அடையும்.
முக்கியமா அந்த தென் மாவட்டங்கள்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஓட் பேங்க் இருக்கு. கன்னியாகுமரி அந்த இடத்துல எல்லாம் வந்து நல்ல ஓட் பேங்க் இருக்கு. இந்த முறை கூட அங்கெல்லாம் திமுக கூட்டணி ஜெயிச்சதற்கான காரணம் வந்து காங்கிரஸ் தான். பாஜக வந்து அங்க தோத்ததுக்கு இவங்க ஜெயிச்சிருக்காங்க. பிளஸ் தாவேகா வந்து பெருசா அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு ரீச் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்கான காரணம் வந்து காங்கிரஸ் தான். அப்போ காங்கிரஸ் வந்து வெளியில போயிருக்கு அப்படிங்கிற போது கண்டிப்பாக அது வந்து திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பலத்த சேதாரத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாம இடதுசாரிகளையும் வந்து இப்போ கூட்டணிக்காக கூப்பிட்டிருக்காரு விஜய். அவங்க அதான் வந்து என்னோட அடுத்த கேள்வியா இருக்கு. அடுத்தது யாரு வெளிய போக தயாரா இருக்கா திமுகல? ஏன்னா இடதுசாரிகள் 4 தொகுதி வச்சிருக்காங்க. ஐயுஎம்எல் வச்சிருக்காங்க. மதிமுக வச்சிருக்காங்க. மதிமுக போக முடியாது. திமுக சிம்பிள்ல நின்னனால. அதை தாண்டி விசிக இருக்காங்க. அப்படிங்கிறப்ப அடுத்தது திமுகவிலிருந்தும் வெளியில போறதுக்கு தயாரா இருப்பது யார் யார்? அந்த கூட்டணி தான். அந்த கூட்டணியில இருக்கக்கூடிய திருமாவளவன், இடதுசாரிகள். இந்த 2 கட்சியும் தான். இடதுசாரிகள்ல 2 இடதுசாரிகள் பிளஸ் திருமாவளவன். மொத்தமா கணக்கு போட்டீங்க அப்படின்னா 2+2+2 6 சீட்டு. பிளஸ் காங்கிரஸோட சேர்த்தீங்கன்னா 11 சீட் ஆச்சு. ஒரு சீட்டு மட்டும் அவருக்கு பத்தல. அது ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ அவங்களுக்கு வந்து லெட்டர் அனுப்பிச்சிட்டாரு. திருமாவளவன் இப்ப பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. விஜய் நல்லாட்சி தருவார் என்று நம்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆதரவு கேட்டு விஜய் வந்து கடிதம் அனுப்பி இருக்கிறார் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஸோ அப்ப காங்கிரஸ் அங்க போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக திருமாவளவன் இடதுசாரிகளும் அங்க போவது வந்து முறையானது. ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் இவர்கள்லாம் ஜூனியர் பார்ட்னரா இருப்பாங்க. அங்க போயிட்டாங்க அப்படின்னா விஜய் தான் வந்து ஒரு ஜூனியர் அரசியல்ல கத்துக்குட்டி அப்படிங்கிறதுனால அவரை ஆட்டி வைக்க முடியும். அவர் மூலமாக நிறைய சாதித்துக் கொள்ள முடியும். ஒரு நல்ல மரியாதை கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம். பிளஸ் இதெல்லாம் விட மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இன்றைய இளைஞர்களுக்கு இளைய தலைமுறையிடம் காங்கிரஸ் கட்சி இடதுசாரி இவர்கள் எல்லாம் போய் சேருவார்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். அந்த பாயிண்ட வந்து எல்லாரும் யோசிக்கணும். ஏன்னா இடதுசாரி அப்படிங்கிறது வந்து வெறும் கட்சி கிடையாது. அது வந்து ஒரு தத்துவம். அவங்களுக்கு இப்படி விஜயை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஐடியாலஜி வச்சு அவர் ஜெயிக்கல. ஆனா அவருக்கு என்ன ஐடியாலஜி இருக்கு அப்படின்னு இவங்க எல்லாமே கேட்டாங்க. திராவிடம் இருக்கா, இடதுசாரியா, என்ன அப்படிங்கறது இவங்க எல்லாமே கேட்டுட்டே இருந்தாங்க. அந்த இடத்துல வந்து காங்கிரஸ் கட்சி வந்து இளைய தலைமுறைகிட்ட போய் சேரும். பிளஸ் இடதுசாரிகள் அவங்களும் வந்து ஏதோ ஒரு விதத்துல அவங்க போய் சேருவாங்க. பிளஸ் அந்த பாஜக வெறுப்பு அப்படிங்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான அந்த இளைஞர்கள் கிட்ட போய் சேரப்போகுது. ஏன்னா இவங்க அதைத்தான் பண்ண போறாங்க. ஸோ இது வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு வளர்ச்சி. ராகுல் காந்தி நேரடியா போய் சேர்ந்துருவாரு. ராகுல் காந்தியும் விஜயும் சேர்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு போட்டோன்னா அது இனிமே வைரல் ஆகும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி வலிமை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். இது ஆனா பெரிய வாய்ப்பை காங்கிரஸ் வந்து நழுவ விட்டுட்டு அதை கண்ணு கெட்ட அப்புறம் சூரிய நமஸ்காரங்கிற மாதிரி முன்னாடியே போயிருந்தா இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல எம்எல்ஏ கிடைச்சிருக்கலாம். நீங்க சொல்ற மாதிரியே மந்திரி பதவி இன்னும் கூடுதலாவே கிடைச்சிருக்கலாம். அதை தவற விட்டுட்டு இப்பதான் முழிச்சிருக்காங்களோ காங்கிரஸ் வந்து? ஆமா, பிரவீன் சக்கரவர்த்தி ரொம்ப ட்ரை பண்ணாரு. ராகுலும் வந்து அதுக்கான முயற்சிகள் பண்ணாரு. ஆனா அந்த சமயத்துல திமுகவுல இருந்த அதாவது காங்கிரஸ்ல இருந்த திமுக பேட்டி செல்வ பெருந்தகை இவங்க பிளஸ் காங்கிரஸ்ல இருந்த கொஞ்சம் சில தலைகள் எல்லாமே வந்து திமுக கூட்டணியில் தான் தொடர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அதற்கு மிக முக்கியமான காரணம் திமுக வந்து ராகுலை பைபாஸ் பண்ணி சோனியா கிட்ட பேசினார். சோனியா மூலமா இந்த கூட்டணியை வந்து தக்க வைத்தார்கள். கண்டிப்பா வந்து திமுக தான் ஆட்சிக்கு வரப்போகுது, வேற யாரும் வரத்துக்கான வாய்ப்புகள் இல்லை, அதனால நீங்க வந்து பாஜகவை எதிர்ப்பதற்கு திமுகவால தான் முடியும் அப்படின்லாம் வந்து கன்வின்ஸ் பண்ணி காங்கிரஸை வந்து கூட்டணியில் தக்க வைத்து அதுக்கு வந்து சிதம்பரம், சோனியா காந்தி, செல்வ பெருந்தகை இவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணாங்க. அந்த கூட்டணியிலேயே வந்து ராகுலுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கறத நம்ம தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரிதான் வந்து பிரச்சாரங்களும் நடந்தது. புதுச்சேரி வந்தவர் தமிழ்நாட்டுக்கு வரவே இல்லை. கடைசி நேரத்துல வேற வழியே இல்லாம கையில காலில் விழுந்து கண்டிப்பா நீங்க வந்தே ஆகணும், இல்லைன்னா வந்து பிரச்சனை ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லித்தான் வந்து இவரை கூட்டிட்டு வந்தாங்க. ராகுலும் வந்து ஸ்டாலினையோ இல்ல திமுகவையோ யாரையுமே வந்து நேர்ல பார்க்கல. ஸோ இதெல்லாம் நீங்க கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஏற்கனவே அந்த தாவேக்கா கூட்டணிகளை தான் வந்து விரும்பி இருக்காரு. அவங்களுக்கு வந்து ரிப்போர்ட் போயிருக்கு, தாவேக்கா வந்து நல்ல நம்பர்ஸ் எடுப்பாங்க, நல்ல ஓட் ஷேர் எடுப்பாங்க அப்படிங்கிற போயிருக்கு. ஒருவேளை
காங்கிரஸ் வந்து அந்த சமயத்திலேயே வந்து தாவேக்காவுடன் சேர்ந்திருந்தால் அப்பவே வந்து திரும்பவும் இடதுசாரிகளும் வந்து இந்த கூட்டணிக்குள்ள வருவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு. அதை திமுக வெற்றிகரமாக தடுத்து நிறுத்தி இருக்கிறது. அப்படிதான் நான் பாக்குறேன். திமுக தன்னுடைய ராஜதந்திரத்தால காங்கிரஸ், திருமாவளவன், இடதுசாரிகள் இவர்கள் எல்லாம் தாவேக்கா பக்கம் போகாமல் தடுத்து நிறுத்தி இருக்கிறது அப்படிங்கறதான் பாக்குறேன். அப்படி போயிருந்தது அப்படின்னா திமுக வந்து ஒரு மிகப்பெரிய அடி வாங்கியிருக்கும். திமுக தனிமைப்படுத்தப்பட்டுச்சா இல்ல படுத்த போகுதா? ஏன்னா நீங்க சொல்ற மாதிரியே இன்னும் விசிகா கம்யூனிஸ்ட் என்ன முடிவு எடுக்க போறாங்கங்கிறது தெரியல. சோ வந்து எல்லாரும் கழட்டி விட்டு திமுக தனிமைப்படுத்தப்படுக போகிறதா? கண்டிப்பா அவங்க தனிமைப்படுத்தப்பட போறாங்க. அதுல வந்து சந்தேகம் கிடையாது. ஆனா டெல்லியில வந்து திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பிளே இருக்கு. அதையும் நம்ம மறுக்க முடியாது. இன்னைக்கு வந்து தாவேக்கா வந்திருக்காங்க. உடனடியா அவர் வந்து காங்கிரஸ் ராகுல் வந்து எதிர்காலத்தை எதிர்நோக்கி அவங்க வந்து கூட்டணி மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா நாளைக்கு டெல்லியில வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்றால் அங்க வந்து திமுகவுடைய ஆதரவு அவர்களுக்கு தேவை. அப்ப அந்த இடத்துல வந்து ராகுல் என்ன பண்ணுவாரு, திமுக என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் மிக முக்கியம். ஆனா அதே சமயம் திமுகவுக்கும் டெல்லியில ஒரு செக் இருக்கு. நான் காலையில கூட சொல்லியிருந்தேன். ராகுல் காங்கிரஸ் கட்சி வந்து பாஜகவை எதிர்க்கிறது. அப்போ அதே நிலைப்பாட்டை தான் திமுகவும் எடுக்க வேண்டும். ஏன்னா அவங்களும் பாஜகவை எதிர்க்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து அவங்க தன்னுடைய நிலைப்பாட்டை மாத்திக்க முடியாது. அதை வந்து பாஜகவுக்கு ஆதரவாக அவங்க எதுவுமே பேச முடியாது. அப்படி பேசினாங்க அப்படின்னா ஏற்கனவே விஜய் வந்து இங்க தமிழ்நாட்டுல என்ன சொல்லிட்டு இருக்காரு, திமுகவும் பாஜகவும் கள்ள கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அது வந்து உண்மையாயிடும். அப்போ அந்த இடத்துல வந்து திமுக வந்து சாயம் வெளுத்துரும். இங்க தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க. அதனால வேற வழியே இல்லாம காங்கிரஸ் என்ன நிலைப்பாடு எடுக்கிறதோ, விஜய் என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறாரோ, இடதுசாரிகள் என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறார்களோ அதே நிலைப்பாட்டை தான் திமுகவும் எடுக்கும். பாஜக எதிர்ப்பு அந்த ஒற்றை புள்ளியில இவங்க எல்லாரும் ஒன்னா இருந்துதான் ஆகணும். இந்தி கூட்டணியை விட்டு திமுக வெளியேறுகிறதா இல்ல அவங்க அங்கேயேதான் இருக்க போறாங்களா அப்படிங்கறது எல்லாம் நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இன்னொரு பக்கம் இங்க திமுக கூட்டணியில இந்த மாதிரி ஒரு பேச்சு இருக்கப்ப என்டிஏ கூட்டணியிலும் ஒரு பேச்சு வருது. என்னன்னா அதிமுக வந்து தாவேக்காக்கு ஆதரவு தர்றதா சில பேர் வந்து தயாராயிட்டாங்க அதிமுகக்குள்ளேயே அப்படிங்கிற செய்திகளும் காலையில இருந்து வந்துட்டு இருக்கு. சோ அங்க என்ன நடக்க போகுது? அதிமுக தாவேக்காக்கு ஆதரவு தருவாங்களா? ஏன்னா பாஜக அதிமுகவோட இருக்கு. சோ இங்க என்ன நடக்க போகுது என்டிஏ கூட்டணியில? அந்த மாதிரி செய்திகள் வந்தது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. சி.வி. சண்முகமும், எஸ்.பி. வேலுமணியும் வந்து தனியா போய் பேசினதாகவும், அவங்க 2 பேரும் ஒரே கார்ல போறதாகவும், அந்த மாதிரி செய்திகள் தொடர்ச்சியா போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா அதெல்லாமே வந்து திமுகவுடைய பிளேயா இருக்கலாம். ஏன்னா 5 வருஷமா இப்படித்தான் நம்ம செய்திகள் பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதிமுகவுடைய போயிருது, அதை பண்ண போறாங்க, இதை பண்ண போறாங்கன்னு எல்லாம் பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க. எஸ்.பி. வேலுமணி தனியா போக போறாரு, அவர் வந்து பாஜகவுக்கு போக போறாரு அப்படின்லாம் வந்து எத்தனையோ செய்திகள் வந்திருக்கு. பட் தாவேகா தரப்புல அதிகாரப்பூர்வமாக சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி கிட்ட நாங்க ஆதரவு கேட்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ எந்த விதத்திலும் வந்து எடப்பாடி பழனிசாமியோ இல்ல அதிமுகவில் இருக்கிறவங்களோ வாலண்டியரா போயிட்டு நாங்க உங்களுக்கு ஆதரவு தரோம்னு சொல்ல போறது கிடையாது. விஜய் கேட்டால் அதிமுகவிலிருந்து ஆதரவு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா விஜய் கேட்கல அப்படிங்கறது தெளிவா சொல்லிட்டாங்க. அதிமுக ஒருவேளை உள்ளே வந்தால் அது வந்து காங்கிரஸ் கட்சிக்கும் திருமாவளவன் இவங்கெல்லாம் வந்து வர்றதுக்கு யோசிப்பாங்க. சோ அதனால இவங்க வந்து முடிவெடுக்கிற வரைக்கும் அவர் வந்து வேற யாருகிட்டையும் ஆதரவு கேட்க மாட்டார். காங்கிரஸ் வந்தாச்சு, லெட்டர் கொடுத்துட்டாங்க, முடிஞ்சது. அடுத்தது திருமாவளவன், இடதுசாரிகள் இவங்க எல்லாம் இருக்காங்க, அவங்களும் சிக்னல் கொடுத்துட்டாங்க. விஜய் நல்லாட்சி தருவார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சிக்னல். ஸோ அதுவும் வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போதைக்கு வந்து 5+6 11 சீட்டு இவங்களுக்கு கன்ஃபார்ம். எனக்கு ஒரு தகவல் கிடைச்சது என்னன்னா, அமமுக அந்த வேட்பாளர் அவரு ஒரு எம்எல்ஏ சீட்டு வச்சிருக்காங்க. அவர் வந்து தாவேக்காவுக்கு போவதாக ஒரு செய்தி வந்திருக்கு. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஆனா அதை வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்போ விஜயோடைய டார்கெட் வந்து திமுக தான். திமுகவுல இருந்து இருக்கக்கூடிய கட்சிகளை உடைத்து அவர் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாரு. அது வந்து அந்த கட்சிகளுக்கும் பலம், தாவேக்காவுக்கும் பலம். கண்டிப்பாக ராஜ்யசபா தேர்தல் ஆகட்டும் இல்ல லோக்சபா தேர்தல் இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா எதிர்த்தரப்புல வந்து ஸ்ட்ராங் இல்ல.
விஜய் ஏற்கனவே வந்து சிறுபான்மையினர் எதிர்கட்சியா வாக்குகளை நம்ம பார்த்திருப்போம், ஆளுங்கட்சியை விட எதிர்க்கட்சியா திமுக பயங்கரமா செயல்படும். அப்படிங்கிறப்ப இது இப்பயே நம்ம வந்து 29 தேர்தலை கணிப்பது சரியா? எப்படி இவர் ஆட்சி செய்ய போகிறார்? இப்ப லோக்சபா எலெக்ஷனே சாரி லோக்கல் பாடி எலெக்ஷனே டிவிகே விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய சவாலா அமையும்ல. கண்டிப்பா இருக்கும். ஆனா திராவிட கட்சிகளுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது சரிந்து வருவதுங்க. அது வந்து டிப்ரிசியேஷன்ல இருக்கு. அது வந்து அப்படியே இறங்கிட்டு தான் இருக்குமே தவிர இனிமே ஏறாது. அதுதான் வந்து என்னுடைய கணிப்பு. அதிமுகவாகட்டும், திமுகவாகட்டும் அவங்களுடைய வாக்கு வங்கி சரிவை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கும். அதே சமயம் தாவேகாவுடைய வாக்கு வங்கி இன்னும் மேல ஏறும். அவங்க இன்னும் அவங்களுடைய உச்சத்தை தொடல. ஏற்கனவே இருக்கக்கூடிய தாவேகாவுடைய வாக்கு வங்கி என்பது இளைஞர்களுடைய வாக்கு வங்கி, பெண்களுடைய வாக்கு வங்கி, பிளஸ் சிறுபான்மையினர்களுடைய வாக்கு வங்கி, ஜாதி, மதம் இதையெல்லாம் கடந்தும் நிறைய பேர் தாவேகாவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அதை நம்ம மறுக்கவே முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட 1.75 crores அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய நம்பர்ஸ். எல்லா தரப்புல இருந்தும் தாவேகாவுக்கு வாக்குகள் விழுந்திருக்கிறது. ஏதோ ஒரு நம்பிக்கையில போட்டிருக்காங்க. அந்த நம்பிக்கை வந்து மக்கள் கிட்ட இருந்து இவங்க ஒன்றும் சரியில்லைப்பா அப்படிங்கிற அந்த பேச்சு வர வரைக்கும் தாவேகாவை நம்பி கண்டிப்பா ஓட்டு போடுவாங்கன்னு நான் நம்புறேன். பிளஸ் திமுகவை நோக்கி இருந்த அந்த சிறுபான்மையினர் வாக்குகள் இனிமே தாவேகாவை நோக்கி வந்துருவாங்க. ஏன்னா அவங்கதான் ஆளுங்கட்சி. அவர்கள் கண்டிப்பா பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு புள்ளியில கண்டிப்பா இணைய போறாங்க. காங்கிரஸ் உள்ள வந்துருச்சு. திரு இடதுசாரிகள் திரும்ப எல்லாரும் வந்ததுக்கு அப்புறமா அந்த சிறுபான்மை வாக்குகள் டோட்டலா வந்து இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆக போகுது. அப்படி ஷிஃப்ட் ஆச்சுன்னா அது என்ன விளைவை கொடுக்கும்? அந்த இடத்துல வந்து அது இந்து எதிர்ப்பு அப்படிங்கறது எல்லாம் வந்து விஜய் என்ன பேச போறாரு, எப்படி நடந்துக்க போறாரு அப்படிங்கறத எல்லாம் பார்த்துதான் வந்து அது எதிர்காலம் நடக்கும் அப்படின்னாலுமே ஒட்டுமொத்த இளைஞர்கள் விஜய் பக்கம் இருக்காங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த இடத்துல வந்து காங்கிரஸ் கட்சி உள்ள வருது. ராகுல் காந்தி உள்ள வராரு. 2029 தேர்தல் என்ன? பாஜக மறுபடியும் ஜெயிக்க போகிறதா, ராகுல் பிரதமர் வேட்பாளரா அப்படிங்கிறது. அப்போ விஜய்க்கு வந்து பாத்தீங்கன்னா புதுச்சேரியில வந்து ஆதரவு இருக்கு, தமிழ்நாட்டுல ஆதரவு இருக்கு, கேரளால ஆதரவு இருக்கு அப்படிங்கிற போது காங்கிரஸ்க்கு வந்து நல்ல லாபம், மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். தமிழ்நாட்டுல வந்து அவர் மிகப்பெரிய அளவில் ஜெயிக்கலாம், கேரளா ஸ்வீப் பண்ணலாம், புதுச்சேரியும் ஸ்வீப் பண்ணலாம் அப்படிங்கிற போது அவருக்கு மிகப்பெரிய லாபம் காத்துட்டு இருக்கு. ஆனா அதே சமயம் கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல வந்து கர்நாடகா கண்டிப்பா மாறும் அப்படின்னு சொல்லப்படுது. பாஜக வந்து கண்டிப்பா டேக் ஓவர் பண்ணிடுவாங்கன்னு சொல்லப்படுது. காங்கிரஸ் கட்சி மேல ஒரு மிகப்பெரிய கம்ப்ளைண்ட் இருக்கு. கர்நாடகாவில கண்டிப்பா விஜயால வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிங்கிற போது தென்னிந்திய மாநிலங்களை காங்கிரஸ் கண்ட்ரோல் பண்ணுவதற்கு தாவேகாவோடு சேர்வது ஒரு நல்ல முடிவு. அது நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். காலைல இறுதியான கேள்வியா, மத்திய பாஜக என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போறாங்க? இதை எப்படி அவங்க பாக்குறாங்க? இங்க ஒரு அதிரடியான ஷிஃப்ட் வேற நடந்திருக்கு. இந்தி கூட்டணி கிட்டத்தட்ட உடைஞ்சிருக்கு. யார் இருக்க போறாங்கன்னு தெரியல. வெறும் விஜயும் காங்கிரஸ் மட்டும் தான் இந்தி கூட்டணியா அப்படிங்கிற நோக்கி போயிட்டு இருக்கு. சோ ஆளுகிற பாஜக இத என்ன மாதிரியான உற்று நோக்க போறாங்க தமிழக தேர்தல், தமிழக அரசியல் களத்தை? அவங்க வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைந்ததில் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். அது வந்து ஒரு ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். அது ஏன்னா திமுகவுடைய அந்த அனுபவம், திமுக கிட்ட இருக்கக்கூடிய அந்த அரசியல், அது வந்து பாஜகவால சமாளிக்க முடியாத அளவுக்கு இருந்தது அப்படிங்கிறது உண்மை. 100% நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து திமுக மிகப்பெரிய அளவுல பாஜக மேல ஒரு தாக்குதல் நடத்துறாங்க. தமிழகத்துல பாஜக எதிர்ப்பு மனநிலையை கட்டமைத்தது திமுக தான். அதற்கு காங்கிரஸ் இவங்கெல்லாம் உதவிதான் செஞ்சாங்க. ஆனா அந்த எதிர்ப்பு மனநிலை, பாஜக எதிர்ப்பு, பாஜக மட்டும் இங்க வரவே கூடாது, அவங்க மட்டும் ஜெயிக்கவே கூடாது, டெல்லி விசிட் தமிழ்நாடு, இப்படி எல்லாம் நெரேட்டிவ் செட் பண்ணது திமுக தான். அதை தாவேகா முன்னெடுத்து போகுமா அப்படிங்கிறது நமக்கு இப்ப வரைக்கும் தெரியல. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு டெல்லியோட, அதாவது மத்திய அரசாங்கத்தோட ஒரு ஒத்துழைப்பு இப்ப தேவைப்படும். அப்படி இருக்கிற போது எடுத்த உடனே வந்து பாஜகவை எதிர்த்து, மோடியை எதிர்த்து அவங்க முறைச்சுக்குவாங்களா, திமுக செய்த அதே அரசியலை செய்வார்களா அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் தெரியல. அப்போ அது வரைக்கும் பாஜக காத்திருக்கும். அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் திமுக பிளஸ் காங்கிரஸ் கூட்டணி உடைந்தது அவர்களுக்கு சந்தோஷமா இருக்கும். தாவேகா என்ன மாதிரியான அரசியலை முன்னெடுக்க போகிறது அப்படிங்கிறத வச்சுதான் அடுத்த கட்ட நகர்வா இருக்கும் நான் எதிர்பார்க்கிறேன்.
நிச்சயமா பார்ப்போம். அரசியல் களம் சூடு பிடிச்சிருக்கு. இன்னும் என்ன மாதிரியான மாற்றங்கள் அப்படிலாம் நிகழ போகுதுன்னு நம்ம பொறுத்து பேசுவோம். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி.